அடங்காமே முனிய ஐயனுக்கு தொப்பூரு காட விட்டு ஐயனுக்கு சேலம் வீதி விட்டு எனக்கு திருப்பூடா குதிரை மாயவன் பெருமாள் ஐயனுக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதன் ஐயா பெருமாளும் அந்த கரூர் வீதி விட்டு ஐயானிக்கு தாந்தோடி மலைய விட்டு புறப்படா மாயவா என் தாந்தோடி பெருமாளும் ஐயா மலையாளி என் அடங்காமே மலையாளியா கொல்லிமலை காடு போய் அண்ணன் பெரியாசாமி என் அடங்காத மெகருப்பு என் ஐயங்காமாச்சும் ஆயானிக்கு புறப்படணும் கொஞ்சம் நேரம் புறப்பட்டா வீரப்பூர் என் ஆயும் பெரியாக்கா ஆயும் பொன்னரு சங்காரும் அந்த மந்திர மகாமுனி அந்த வீரப்பூர் காடை விட்டு திருப்பணும் கொஞ்சம் நேரம் அங்காயி தாயே அங்காள பரமேஸ்வரி அங்காய் புள்ள ஐயா அங்காயி புள்ள பெத்த பிள்ளைக்கும் உன் உடம்புக்கும் கேட்க வந்தது சரியா உடம்புக்கும் பெத்த பிள்ளைக்கும் கேட்க வந்த என் குடும்பத்துல என் புள்ள எப்படி போயிருக்குது என்ன நிலைமையில வச்சிருக்கேன் ஏன் என் பிள்ளைங்களுக்கு இப்படி தடுங்கலை போட்டு வச்சிருக்கேன்னு வந்தப்பா உண்டா இல்லையா என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப குறைபாடா நிக்குது என் பிள்ளைங்களும் தடுமாறி நிக்குது என்ன குறை ஏன் சாமி இப்படி வச்சிருன்னு கேட்க வந்தேன் சரியா என் பிள்ளைங்களை மீடேத்தி தரணும் சரியா என் பிள்ளைங்க கஷ்டம் இல்லாம இருக்கணும் குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்குதுப்பா உண்டா இல்லையா சரியா குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு எதிரினாலும் போட்டினாலும் இல்ல சரியா அந்த ஒரு 4 மாசமா ரொம்ப கஷ்டம் கொடுத்துருச்சுப்பா ஆட்டி புரிஞ்சிருச்சு அதே மாதிரி ஒன்னு துடிச்சு அந்த உயிர் போயிட்டு இருக்குதுப்பா சரியா எதா இருந்தாலும் சேதாரத்துக்கு உயிர் ஆபத்து அளவுக்கு இந்த வாசல்ல இருக்குது இருந்தாலும் இந்த சாமி கூட இருக்க போய் கட்டி காத்துக்குச்சு சரியா எதுவும் பிரச்சனை வர காப்பாத்துது இன்னைக்கு பிள்ளைங்களும் புத்தி இல்லாம இருக்குது சரியா கட்டுன அரசனுக்கும் முறை போட்டு கிடக்குது சரியா இன்னைக்கு எதனா காரணமா கண் பார்வை மட்டும்தான் இருக்குது மத்த எதுவும் கோளாறு இல்லப்பா சரியா நான் சொல்றேன் கேட்டுக்க இன்னைக்கு 2 மாசத்துல உன் குடும்பத்துக்கு விடுவு காலம் கொடுத்தாரேன் என் பிள்ளைங்களுக்கு சுத்தத்தை கட்டி கொடுத்து நல்லபடியா உட்கார வச்சு கொடுத்தாரு ஐயா சரியா அதே மாதிரி உனக்கும் குதிகாலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சரியா உங்களுக்கு கண் பார்வை மட்டும் தான் இருக்குது மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லப்பா அதையும் ஒதுக்கி கட்டி உன் குடும்பத்தை நல்லபடியா வாழ வச்சு தரையா சரி இன்னும் ஒரு 2 மாசம் முடியணும்யா முடிஞ்சாதான் உன் குடும்பத்துக்கு நல்ல நேரம்